ஓம் ஈஸ்வரா குருதேவா. உணர்வுக்கொப்ப அது இயக்குகின்றது. இது மனிதன் உணரக்கூடிய நிலை. அப்ப நாம ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தமில்லாமலேயே இதை எடுத்து அந்த வேதனை என்ற நிலை வந்தாலே நாம சாப்பாட்டையும் அது சரியா ஜீரணமாக்குறது இல்லை. அதே சமயத்தில் இந்த வேதனை என்று வரும்போது இப்ப நாம ஒரு சமையலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேதனை என்று வரும்போது சரியான பொருளை நாம் சம்பாதிச்சு வந்திருப்போம். அப்ப அந்த உணர்வை சரியான சமையல் செய்யணும்னா சரியா செய்ய முடியும். அதே போல எந்த வேலை செய்தாலும் அந்த சிந்தனை குறைந்து தவறுக்குண்டான அப்போ அதுக்கு மேலேயும் வேதனை. யார் தவறு செய்தது? நாம் மனிதன் சுகமாக இருக்க வேண்டும், நல்லதா இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். நப்பை வளர்க்கிறோம், எதிர்பார்த்த நிலை வரவில்லை என்றால் வேதனை, விஷம் அனைத்தும். நாம் எத்தனை கோடி உடல்களிலிருந்து தப்ப வேண்டும், இந்த வேதனையிலிருந்து தப்ப வேண்டும் என்று எத்தனை உடல்களை கடந்து வேதனையிலிருந்து தப்பும் உடலை நம் உயிர் உருவாக்கிய உயிருக்கு நாம் என்ன மரியாதை செலுத்துறோம்? நம்ம எத்தனையோ உடல்களிலிருந்து கடந்து இன்று நம்மை உருவாக்கினான் மனிதன். மனிதன் ஒருவன் தான் தெரிந்து கொள்கின்றான். அவனால் உருவாக்கப்பட்ட உடலை நாம் எத்தனை அவமதிக்கின்றோம், அதை எவ்வளவு தலைகீழ கொண்டு போறோம். இந்த வேதனை என்ற உணர்வு வரப்பும் போது நம் உடல் உள்ள அனைத்து அணுக்களிலும் இந்த விஷங்கள் ஆன பின் ஒவ்வொரு உறுப்புலையும் வேதனை. நுரையீரல் வேதனை, கல்லீரல் வேதனை, கிட்னிகள் சரியா ஜீரணிக்கவில்லை, இருதயத்தில் வேதனை. இந்த விஷயங்கள் எங்கெங்கே கலக்கின்றதோ அதையெல்லாம் இந்த விஷத்தின் தன்மை பருவினா தோலிலே விஷத்தன்மையான நோய்கள் வந்துவிடுகின்றன. இந்த விஷத்தன்மை அதிகமானால் குடல்களிலும் விஷத்தன்மை பரவுகின்றது. ஆக எத்தனையோ கோடி உடல்களை தீமையை நீக்கி நல்ல உறுப்புகளை உருவாக்கி தீமைகளை நீக்கி இந்த மனித உடலை உருவாக்கிய நம் உயிரான ஈசனுக்கு நாம் செய்ய வேண்டிய முறைகள் எது? சில குடும்பங்களில் பார்த்தோம்னா எத்தனை வேதனைப்படுறாங்க, ஒண்ணுமே இருக்காது. அதாவது இதான் மகாபாரதத்தில் கௌரவ போர் அப்படின்னு சொல்றார். கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவருக்கும் போர் என்று சொல்வார். நம் உடலை எதை எதை எடுத்து நம்ம அதிகமாக வாழ்த்துமோ அதை காக்க வேண்டும் என்றுதான் எண்ணம். இப்போ வேப்ப மரமே இருக்கிறது என்று கசப்பு தான். அந்த வேப்ப மரத்துக்கு பக்கம் ரோஜா போனா விடுறதில்லை, அதை காத்து இயற்கை உணவின் இயக்கங்கள். ரோஜா பக்கம் போனா அந்த கசப்பின் தன்மை விடுறதில்லை. ஆனால் இதே மாதிரி இந்த இயற்கை நிலையில் நாம் எதை நல்லதென்று கருதி நமக்குள் சேர்த்து வைத்துக் கொள்வோமோ அதை காக்க வேண்டும் என்ற உணர்வு தான் கௌரவர்கள் சொல்லும். இப்படி 100 விதமான குணங்களை நமக்குள் அது கௌரவர்களாக மாற்றி வைத்து விட்டார்.